லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை போதும் நான் சொல்றத நல்ல கவனிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு முதல்ல மன்னிக்கும் இயேசு, மாமிசத்தை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாத இயேசு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மாமிசத்தை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாத இயேசு, மன்னிக்கும் இயேசு. உங்களெல்லாம் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு காதுல கேட்ட உடனே நீங்க என்ன செய்வீங்க? நேர வீட்டுக்கு சண்டைக்கு போயிடுவீங்க. போய் என்னை பற்றி நீ எப்படி சொல்லலாம், நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படி சொல்லுவீங்க. உங்களை யாராவது அடிச்சுட்டா என்ன செய்வீங்க? அவங்கள கண்டிப்பா என்ன செய்வீங்க? அடிப்பீங்க. இதுதான் மாமிசம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல இதுதான் காணப்படுகிறது. ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினிடத்துல சபித்தல், மிரட்டுதல், சண்டை போடுதல் இது எதுவுமே கிடையாது. தன்னை சிலுவையில் அறைஞ்சவங்களை பார்த்து அவர் மிரட்டல, அவர் சபிக்கல. நீங்களா இருந்தா எத்தனை சபிச்சிருப்பீங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, நீ எல்லாம் விளங்குவியாடா, என் கையில ஆணி அடிக்கிறியே, நீ நாசமா போவ சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்லத்தானே செய்றீங்க. எவன் ரட்சிக்கப்படுவான்? உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவாரா? உங்க மனைவி ரட்சிக்கப்படுவாங்களா? மாமிசத்தின் செயல்பாடுகள் ஒரு துளி அளவு கூட இருக்கக்கூடாது. மன்னிப்பு என்னது வெளிப்படணும் சகோதரர்களே? மன்னிப்பு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள மன்னிப்பு. ஒருத்தன் ஒன்று பேசிட்டாலும் இன்னொருத்தன் அண்ணனை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அண்ணன் தம்பி சண்டை, புருஷன் மனைவி சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை. அதனாலதான் உலகம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் தள்ளாடுகிறது.